வணக்கம் நண்பர்களே, சன் அகாடமி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் பகுதிக்கான 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து மிக மிக முக்கியமான முதல் 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பாரதி நடத்திய இதழ்களில் சேராதது? ஆன்சர் நம் நாடு. இந்த நம் நாடு இதழை நடத்தியது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் இந்த இதழை நடத்தினார். இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றில் பாரதியின் உரைநடை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சந்திரிகையின் கதை. பாரதியின் மற்றொரு உரைநடை நூல் எதுன்னு பார்த்தோம்னா தராசு. பிசிராந்தையார் என்பது பாரதிதாசனின் நாடக நூல். பாஞ்சாலி சபதம் என்பது பாரதியாரின் காவிய நூல். புளியமரத்தின் கதை என்பது சுந்தர் ராமசாமியின் நாவல் ஆகும். மூன்றாவது கேள்வி, தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 27 இயல்கள் உள்ளன. அதாவது தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள் 27 இயல்கள் உள்ளன. அந்த 3 அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள் ஆகும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் உள்ளன. அப்போ 3 அதிகாரத்திலும் சேர்த்து மொத்தம் 27 இயல்கள் உள்ளன. நான்காவது கேள்வி, செந்தமிழ் அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, து. அரங்கன். ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக. விலங்குகளும் அவை எழுப்பும் சத்தங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 1, 3, 4. அதாவது ஆடு கத்தும், பசு என்பது கதறும், குதிரை என்பது கனைக்கும், எருது எக்காலமிடும். ஆறாவது கேள்வி, தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் காணப்படும் கல்வெட்டு எங்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அரச்சலூர். ஏழாவது கேள்வி, 3 வகையான மொழிகளில் சேராதது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 எழுத்து மொழி. அதாவது தமிழ் இலக்கணத்தில் மொழி என்பது சொல் என்று பொருள்படும். அதாவது அந்த மொழி 3 வகைப்படும். ஓரெழுத்து மொழி, 2 எழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி. இதில் சேராது எதுன்னு பார்த்தோம்னா 3 எழுத்து மொழி. எட்டாவது கேள்வி, பின்வருவனவற்றில் ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அவ். இதில் அவுதாங்க ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது. இதில் ஆ என்பது பசு என்று பொருள்படும். ஈ என்பது ஈதலையும், அதாவது ஈ என்னும் பூச்சியையும் குறிக்கும். ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகை என்று பொருள்படும். நன்னூலர் கூறியது போல் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் வீடியோ ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. பிளேலிஸ்ட்டில் இதற்கான வீடியோவில் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். 9வது கேள்வி, அம்பை போல வேலை செய்பவன் என்னும் பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏவலன். ஏகலை என்றால் அம்பு விடும் கலை என்று பொருள். ஏகலைவன் என்றால் அம்பு விடுவதில் வல்லவன் என்று பொருள். ஏவலால் என்றால் ஏவும் வேலையை செய்பவர் ஏவலால் என்று பொருள். 10வது கேள்வி, செந்தமிழ் அந்தணர் எழுதாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழர் வாழ்வியல். இந்த தமிழர் வாழ்வியல் தாங்க செந்தமிழ் அந்தணர், அதாவது ரா. இளங்குமரனார் எழுதாத நூலாகும். 11வது கேள்வி, எழுத்தும் பிறக்கும் இடமும் பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 1, 2, 3, 4, 5. தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்து கழுத்திலும், வல்லினம் அதாவது கசடதபர என்னும் எழுத்துக்கள் மார்பிலும், மெல்லினம் ஞங்கன நமன என்னும் எழுத்துக்கள் மூக்கிலும், இடையினம் எரள வளல என்னும் எழுத்துக்கள் கழுத்திலும், ஆயுத எழுத்து தலையிலும் பிறக்கிறது. 12வது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தில் சேராதது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நாக்கு. நம்ம முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்த மாதிரி உயிரெழுத்து கழுத்திலும், அதாவது ஆயுத எழுத்து தலையிலும், மூக்கில் மெல்லின எழுத்துக்களும் பிறக்கின்றன. 13வது கேள்வி, ஃபோனிம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, ஒளியன். ஒளி பிறப்பியல் என்பதை ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் என்று கூறுவர். அதே போல மெய்யொலி என்பதை கான்சனன்ட் என்றும் கூறுவர். சித்திர எழுத்து என்பதை ஆங்கிலத்தில் பிக்டோகிராஃப் என்றும் கூறுவர். 14வது கேள்வி, வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா. இங்கே வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா கவிஞர், பாவலர் மணி, தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த்.
தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா யாருன்னு பார்த்தோம்னா CN அண்ணாதுரை தாங்க தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என்று கூறுவார். 15வது கேள்வி, கொங்கு மண்டல நாடுகள் எத்தனை இருந்ததாக இலக்கியங்கள் கூறுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் இ 24. கொங்கு மண்டல நாடுகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 24 நாடுகள் இருந்ததாக இலக்கியங்கள் கூறுகின்றன. 16வது கேள்வி, நூல்களையும் ஆசிரியரையும் பொறுத்துக. விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. பஞ்சகும்மிகள் என்னும் நூலை எழுதியவர் புலவர் சே. ராசு. கோணக்கூத்து பாட்டு என்னும் நூலை எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி. ஏனையோடு பேசுதல் என்னும் நூலை எழுதியவர் வா. கீதா. 17வது கேள்வி, யாருடைய கதைகளை சிலவற்றை மனிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் தொகுத்து அவற்றை வா. கீதா ஏனையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காடர்கள். இந்த காடர்கள் என்னும் பழங்குடியினரின் கதைகளை தான் மனிஷ் சாண்டி மற்றும் மாதுரி ரமேஷ் ஆகியோர் தொகுத்து கதைகளாக வெளியிட்டுள்ளனர். இதை கீதா என்னும் பெண் ஆசிரியரை ஏனையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். 18வது கேள்வி, ஆள் அளப்பு என்பது யாருடைய மொழி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காடர்கள். இந்த காடர்கள் என்னும் பழங்குடியினர் எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா எல்லையில் பரம்பிக்குளம், ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் தாங்க இந்த காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்கிறாங்க. 19வது கேள்வி, வினைமுற்று எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்றாகும். தெரிநிலை வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா மாடு மேயும். இதில் செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம் முதலிய வெளிப்படையாக வந்திருக்குது. அதனால் இது தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறோம். குறிப்பு வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா பொன்னன், ஓவியன் முதலியன இதுக்கு எடுத்துக்காட்டாகும். இதில் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஏதாவது ஒன்றை காட்டும். குறிப்பு வினைமுற்று வெளிப்படையாக காலம் காட்டாது. இந்த தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று தவிர்த்து பிற வினைமுற்றுகள் என்னென்னு பார்த்தோம்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றும் பிற வினைமுற்றுகள் என்பர். ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா எழுது. இது எழுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் எழுது என்று ஏவுவதால் இது ஏவல் வினைமுற்று என்கிறோம். இந்த வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா வாழ்க. இதை வியந்து கூறுவதால் இதை நம்ம வியங்கோல் வினைமுற்று என்கிறோம். 20வது கேள்வி, ஏவல் வினைமுற்று எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். அந்த 2 வகை என்னென்னு பார்த்தோம்னா ஒருமை ஏவல் வினைமுற்று, பன்மை ஏவல் வினைமுற்று. இந்த ஒருமை ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா எழுது. இதை முன்னாடி இருக்கிற ஒருத்தரை நம்ம எழுது என்று ஒருமையில் கூறுவதால் இது ஒருமை ஏவல் வினைமுற்று எனப்படும். அது பன்மை ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா எழுதுமின். நீங்கள் எழுதுக என்பதை தாங்க இலக்கியங்கள் எழுதுமின் என்பர். இந்த எழுதுமின் அப்படின்னா எழுதுக என்று பொருள். 21வது கேள்வி, வினைமுற்றுகளை பொறுத்துக. இதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2 தாங்க இதற்கான விடை. மாடு மேயும் என்பது தெரிநிலை வினைமுற்று. ஓவியன் என்பது குறிப்பு வினைமுற்று. வாரல் என்பது வியங்கோல் வினைமுற்று. அதாவது வாங்க வாங்க என்பதை தாங்க வாரல் என்று கூறுகிறோம். அதாவது வாருங்கள் என்பதை வியந்து கூறுவதால் இது வியங்கோல் வினைமுற்று என்கிறோம். வா அல்லது வாருங்கள் என்பது அல் விகுதி பெற்று வாரல் என ஆயிற்று. அடுத்தது எழுதுமின் என்பது ஏவல் வினைமுற்று ஆகும். எழுதுங்கள் என்பதை தாங்க இலக்கியங்கள் எழுதுமின் என்று குறிப்பிடுகிறார்கள். 22வது கேள்வி, உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை 28. ஜூலை 28ஆம் தேதி தான் நம்ம உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கிறோம். 23வது கேள்வி பொறுத்துக. உலக இயற்கை நாள், உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள், உலக வனவிலங்கு நாள், உலக ஈரநில நாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அதாவது உலக இயற்கை நாள் என்பது அக்டோபர் 3, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்பது அக்டோபர் 5, உலக வனவிலங்கு நாள் என்பது அக்டோபர் 6, உலக ஈரநில நாள் என்பது பிப்ரவரி 2. 24வது கேள்வி, சொற்றொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா செய்தித்தொடர், வினாத்தொடர்,
விழைவு தொடர், உணர்ச்சி தொடர். இந்த செய்தி தொடருக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினார். இது வந்து ஒரு செய்தியாக குறிப்பிடப்படுவதால் இது செய்தி தொடர் எனப்படும். வினா தொடர் என்பது சிலம்பை இயற்றியது யார்? இது வந்து ஒரு வினாவை எழுப்புவதால் வினா தொடர் என்கிறோம். விளைவு தொடருக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ் வாழ்க. இது வந்து ஒரு விளைவாக கூறுவதால் நம்ம வந்து விளைவு தொடர் என்கிறோம். உணர்ச்சி தொடருக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா, புலி வருகிறது. இந்த தொடர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு புலி வருகிறது என்று கூறுவதால் இது வந்து உணர்ச்சி தொடர் என்கிறோம். 25வது கேள்வி, ஏவல், வேண்டுதல், வாழ்த்தல், வைதல் பொருளில் வரும் தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விழைவு தொடர். இந்த விழைவு தொடர் தாங்க ஏவல், வேண்டுதல், வாழ்த்தல், வைதல் என்னும் பொருளில் வருகிறது. உதாரணத்திற்கு, இளமையில் கல் என்று நம்ம வந்து ஏவுகிறோம். அதாவது இது வந்து ஏவல் என்னும் பொருளில் வந்துள்ளது. வேண்டுதல் என்னும் பொருளில் எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா, நூலை தருக. இது வந்து வேண்டுதல் என்னும் பொருளில் வருகிறது. வாழ்த்தல் பொருளில் எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ் வாழ்க. இது வந்து நம்ம தமிழை வாழ்த்து கூறுவதால் வாழ்த்தல் பொருளில் வருகிறது. 26வது கேள்வி, தமிழ் வாழ்க என்பது எத்தொடர்? இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆப்ஷன் சி, விழைவு தொடர். 27வது கேள்வி, திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 9 இயல்கள் உள்ளன. என்னென்னு பார்த்தோம்னா, அறத்துப்பாலில் வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களும், பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒளிவியல் என்னும் 3 இயல்களும், இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களும் மொத்தமாக சேர்த்து 9 இயல்கள் உள்ளன. 28வது கேள்வி, பொறுத்துக. பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4, 20, 13, 1. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4. அதாவது பாயிரவியல் என்னும் இயலில் வந்து 4 அதிகாரங்கள் உள்ளன. இல்லறவியலில் வந்து 20 அதிகாரங்களும், துறவறவியலில் வந்து 13 அதிகாரங்களும், ஊழியலில் வந்து 1 அதிகாரமும் உள்ளது. இதைத்தான் வந்து இந்த கேள்வி குறிப்பிடுகிறது. 29வது கேள்வி, பொருந்தாதது எது? அரசியல், அமைச்சியல், ஒளிவியல், கற்பியல். ஆன்சர் ஆப்ஷன் டி, கற்பியல். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, திருக்குறளில் உள்ள முப்பால்களில் உள்ள இயல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாத இயல்கள் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது அரசியல், அமைச்சியல், ஒளிவியல் வந்து பொருட்பாலில் வருகிறது. ஆனால் கற்பியல் வந்து இன்பத்துப்பால், அதாவது வந்து காமத்துப்பாலில் வருகிறது. இந்த களவியல், கற்பியல் வந்து காமத்துப்பாலில் வருவதால் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி, கற்பியல். 30வது கேள்வி, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்னும் குறளில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இல் பொருள் உவமை அணி. அதாவது பெற்றம் என்றால் பசு என்று அர்த்தங்க. இது வந்து வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது வந்து பசு வந்து புலியின் தோல் போர்த்து என்றுமே மேயாது. இது வந்து இல்லாதது ஒன்றை இது கூறுவதால் இது வந்து இல் பொருள் உவமை அணி. 31வது கேள்வி, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் குறளில் வரும் அணி எது? இது வந்து ஆப்ஷன் ஏ, பிரிது மொழிதல் அணி. ஏன் பிரிது மொழிதல் அணி என்று கூறுகிறோமானால், அதாவது ஒரு விஷயத்தை விளக்க அதற்கு சம்பந்தமே இல்லாத மற்றொரு விஷயத்தை உவமையாக விளக்குவது, அதாவது வந்து பிரித்து விளக்குவது பிரிது மொழிதல் அணி என்று கூறுகிறோம். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கடலோட கால்வல் நெடுந்தேர், அதாவது வந்து கால்கள் இருக்கிற தேர் வந்து கடலில் ஓடாது. ஆனால் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, அதாவது வந்து நாவாய் கப்பல் வந்து கடலில் ஓடும், ஆனால் வந்து தரையில் ஓடாது. இதைத்தாங்க வந்து இந்த குறள் விளக்குகிறது. இதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு திறமை இருக்கிறவர் அந்த திறமையை மட்டுமே வெளிப்படுத்துவார். மற்றொரு திறமை இருக்கிறவர் மற்றொரு திறமையை வெளிப்படுத்துவார். உதாரணத்திற்கு உசேன் போல்ட் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து சிறந்த வீரர். அவர் வந்து ஓடுவதில் மிகச்சிறந்தவர். அதே போல் சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்டில் மிகச்சிறந்தவர். அவர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் உசேன் போல்ட்டை போல ஓட முடியாது என்பதைத்தான் இந்த குறள் வந்து வெவ்வேறு அர்த்தங்களுடன் விளக்குகிறது. 32வது கேள்வி, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 3. அது என்னென்ன நோயின்னு பார்த்தோம்னா, தீரும் நோய், தீரா நோய், உள்ளிருந்து துன்பம் தருவன. நீலகேசி வந்து வாழ்வியல் நெறிமுறைகளை விளக்க இந்த 3 நோய் இருப்பதாக கூறுகிறது. 33வது கேள்வி, நீலகேசி கூறும் மருந்தின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3.
நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீலகேசி வந்து 3 நோய் இருப்பதாக கூறுகிறது. அந்த 3 வகையான நோய்க்கு 3 வகையான மருந்துகள் இருப்பதாக நீலகேசியை கூறுகிறது. அது என்னென்னு பார்த்தோம்னா நல்லறிவு, நற்காட்சி, ஒழுக்கம். இந்த 3 தாங்க அந்த 3 நோய்க்கான மருந்தாக நீலகேசி கூறுகிறது. 34வது கேள்வி, நீலகேசியில் எத்தனை சர்க்கங்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 சர்க்கங்கள். நண்பர்களே, சர்க்கங்கள் என்பது நீலகேசியின் உட்பிரிவு எனப்படும். பாடப்புத்தகத்தில் வந்து தருமபுரை சர்க்கத்திலிருந்து பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, நீலகேசி என்பது ஒரு சமண சமய நூல். இந்நூல் வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி, அதாவது அந்த குண்டலகேசி வந்து பௌத்த சமய நூல். அந்த பௌத்த சமய நூலுக்கு தர்க்க நூலாக எழுதப்பட்டது தான் இந்த நீலகேசி என்னும் ஐம்பெருங்காப்பிய நூல். தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூலும் இதுதான். 35வது கேள்வி, உபசமம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி அடங்கியிருத்தல். நீலகேசி தருமபுரை சர்க்கத்தில் உள்ள பாடலில் உபசமம் என்னும் வார்த்தை இடம்பெற்றுள்ளது. அதனுடைய பொருள் தான் அடங்கியிருத்தல் எனப்படும். 36வது கேள்வி, கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 36 ஆண்டுகள். கவிமணி என்பவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான் நம்ம வந்து கவிமணி என்கிறோம். இவருடைய மாவட்டம் வந்து குமரி மாவட்டம். இவர் பிறந்த ஊர் வந்து தேரூர். இவர் வந்து 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். 37வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூளையில் சுமார் 10 லட்சம் நியூரான்கள் உள்ளன. ஆப்ஷன் பி, மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவை. மூளை உடலின் எடையில் 50ல் 1 பங்கு அளவு உள்ளது. உடலுக்கு தேவையான உயிர் வளியில் 5ல் 1 பங்கை மூளை எடுத்துக்கொள்கிறது. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, இதுதாங்க வந்து தவறானது. அதாவது வந்து மூளையில் சுமார் 10 லட்சம் நியூரான்கள் இல்லை. மூளையில் வந்து சுமார் வந்து 1 ட்ரில்லியன் அல்லது 100 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவையே. 38வது கேள்வி, மூளையின் இடப்பக்கத்தின் வேலை அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வீட்டுக்கு போக சரியான வழி. ஆப்ஷன் ஏ தர்க்க சிந்தனை, ஆப்ஷன் பி அறிவாற்றல், ஆப்ஷன் டி பிரச்சனை அலசுதல் முதலானவை வந்து மூளையின் இடப்பக்க வேலைகள் ஆகும். நண்பர்களே, மூளையின் இடப்பக்க வேலை என்னென்னு பார்த்தோம்னா பேசுவது, எழுதுவது, கணக்கிடுவது, தர்க்க சிந்தனை, அறிவாற்றல், பிரச்சனைகள் அலசுதல், சதுரங்கம் விளையாடுதல், நம்முடைய மொழி அறிவு முதலியவை வந்து மூளையின் இடப்பக்க வேலையாக இருக்கிறது. மூளையின் வலப்பக்க வேலை என்னென்னு பார்த்தோம்னா கலை சார்ந்த வேலைகள் செய்வது வந்து மூளையின் வலப்பக்கத்தின் வேலையாகும். என்னென்னு பார்த்தோம்னா கவிதை எழுதுவது, ஓவியம் வரைவது, நடனம் ஆடுவது, நடிப்பது முதலியவை வந்து மூளையின் வலப்பக்கத்தின் வேலையாகும். இந்த வீட்டுக்கு போக சரியான வழியும் வந்து மூளையின் வலப்பக்க வேலையின் ஒன்றாகும். 39வது கேள்வி, மூளையின் வலப்பக்கத்தின் வேலை அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழி அறிவு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கலை சார்ந்த பணிகள் எல்லாம் மூளையின் வலப்பக்கத்தின் வேலையாக இருக்கிறது. அதாவது கவிதை எழுதுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது முதலியவை எல்லாம் கலை சார்ந்த வேலையாகும். மொழி அறிவு என்பது மூளையின் இடப்பக்கத்தின் வேலையாக உள்ளது. 40வது கேள்வி, மூளையின் இடப்பக்கத்தின் வேலை அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஓவியம். இந்த ஓவியம் வந்து கலை சார்ந்த பணியாக உள்ளதால் வந்து இது வந்து மூளையின் வலப்பக்க வேலையாக உள்ளது. இந்த பேசுவது, எழுதுவது, சதுரங்கம் முதலியன இடப்பக்கத்தின் வேலையாக உள்ளது. 41வது கேள்வி, சுஜாதாவின் புத்தகங்களில் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூளைக்குள் சுற்றுலா. சுஜாதாவின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ரங்கராஜன். இவர் வந்து ஒரு அறிவியல் எழுத்தாளர். அதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதை தயாரிப்பதில் வந்து இவருடைய பங்கு வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த சுஜாதா எழுதிய நூல்கள் தாங்க இந்த தலைமைச் செயலகம், தூண்டில் கதைகள், ஸ்ரீரங்கத்து தேவதைகள் முதலானவைகள். இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா என் இனிய எந்திரா, மீண்டும் ஜினோ முதலியன வந்து இவர் எழுதிய மற்ற நூல்களாகும். இந்த மூளைக்குள் சுற்றுலா என்னும் நூலை எழுதியது யாருன்னு பார்த்தோம்னா வே இறையன்பு. இவர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் தலைமைச் செயலராக இருந்துள்ளார். 42வது கேள்வி, பொறுத்துக. வாக்கியங்களும் என்னென்ன வகையான பெயரெச்சங்களா வினையெச்சங்களா என்று கேட்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. படித்த பையன் என்பது திரைநிலை பெயரெச்சமாகும். நல்ல பொண்ணு அப்படிங்கிறது வந்து குறிப்பு பெயரெச்சம். அதாவது வந்து அந்த பொண்ணு எப்படிப்பட்டவள்,
என்று குறிப்பிடுவதால் இது குறிப்பு பெயரெச்சம் என்று கூறுகிறோம். சென்று வந்தான், இது தெரிநிலை வினையெச்சம். அதாவது சென்று வந்துவிட்டான் என்பதை நேரடியாக கூறுவதால் இது தெரிநிலை வினையெச்சம் என்கிறோம். வேகமாக நடந்தான், இது குறிப்பு வினையெச்சம். அவன் எப்படி நடந்தான் என்று இது குறிப்பிடுவதால் இது குறிப்பு வினையெச்சம் என்று கூறுகிறோம். நண்பர்களே, எச்சங்கள் இரு வகைப்படும். அது ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். இந்த பெயரெச்சம் இரு வகைப்படும். அதில் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதே போல் வினையெச்சமும் இரு வகைப்படும். ஒன்று குறிப்பு வினையெச்சம், மற்றொன்று தெரிநிலை வினையெச்சம். 43வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். விடை ஆன்சர் ஆப்ஷன் டி, முற்றெச்சம். நண்பர்களே, இந்த முற்றெச்சம் எச்ச வகைகளில் சேராதது. அதாவது இதை முற்றெச்சம் என்று ஏன் கூறுகிறோமானால், வள்ளி படித்தனள் இதை தனியாக பிரித்தோம்னா வள்ளி படித்தனள் என்பது தனியாக ஒரு பொருளை தருகிறது. அடுத்தது வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்று சேர்த்து கூறும்போது நமக்கு அதுவும் ஒரே வாக்கியமாக நமக்கு பொருள் தருகிறது. அதனால் இந்த வாக்கியம் மிச்சமாகாமல், அதாவது எச்சம் பெறாமல் முழு வாக்கியமாக வருவதால் இது முற்றெச்சம் என்று நாம் கூறுகிறோம். 44வது கேள்வி, ஆன்டிபயாட்டிக்ஸ் என்பதன் சரியான தமிழ் கலைச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நுண்ணுயிர் முறி. 45வது கேள்வி, கற்றோருக்கு கல்வி நலனை களனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாமாம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நீதிநெறி விளக்கம். குமரகுருபரர் இயற்றிய நீதிநெறி விளக்கத்தில் தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன. 46வது கேள்வி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாலடியார். இந்த வரிக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கல்வி கரையில், அதாவது நாம் கற்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய உள்ளன. ஆனால் கற்பவருடைய நாட்கள், நம்மளுடைய வாழ்நாட்கள் வெறும் குறைவான நாட்களே உள்ளன என்பது இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. 47வது கேள்வி, குமரகுருபரர் எழுதாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். இந்த மற்ற ஆப்ஷன்களான மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கையிலை கலம்பகம் முதலியன குமரகுருபரர் எழுதிய நூல்களாகும். இந்த குமரகுருபரர் எழுதிய மற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளி மாலை முதலியன இவர் எழுதிய நூல்களாகும். இந்த சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை எழுதியது யாருன்னு பார்த்தோம்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை எழுதியது. 48வது கேள்வி, நீதிநெறி விளக்கம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 102 பாடல்களை கொண்டது. இந்த நீதிநெறி விளக்கம் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 102 பாடல்களை கொண்டது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீதிநெறி விளக்கத்தை எழுதியவர் குமரகுருபரர். இவர் வாழ்ந்த காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. 49வது கேள்வி, திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த ஆலங்குடி சோமு எனும் திரைப்பட பாடலாசிரியருக்கு தமிழக அரசு கலை மாமணி விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. 50வது கேள்வி, வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவி இன்பம் ஒன்று, இது யாருடைய கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவிகாவினுடைய கூற்று. இதன் தொடர்ச்சியான வீடியோ பார்ட் 2வாக வெளிவரவிருக்கிறது. பயனர்கள் பார்த்து பயன்பெறுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.